ஸ்டாலின் பற்ற வச்ச நெருப்பு இந்தியா பூரா வந்து பத்தி எறிய ஆரம்பிச்சிருக்கோன்னு தோணுது. தமிழ்நாடு அவங்க பிடிக்குள்ள வர மாட்டேங்குது. ஏன்னா சாலிடா திமுக எதிர்க்குது, அக்ரெசிவா எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு நிறைய பிரச்சனைகள் இதால உருவாகுது. பவன் கல்யாணோட ஜனசேனா இன்னைக்கு ஸ்டாலின் கூட்டின கூட்டத்துக்கு வருது. இது மோடி கவர்மெண்ட் முகத்துல கரியள்ளி பூசின மாதிரி. அதாவது மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிரான இந்த கலகம் மற்ற பிராந்திய கட்சிகளிடம், குறிப்பாக பிஜேபி ஆதரிக்கிற பிராந்திய கட்சிகளுடன் பரவுவதை பிஜேபி ஒருபோதும் விரும்பாது. ஐ திங்க் ஸ்டாலின் இஸ் டச்சிங் அ ரா நர்வ். நீங்க டீலிமிட்டேஷன் மூலமா மக்கள் தொகையை வந்து வெற்றிகரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாநிலங்களை நீங்கள் வந்து பழி வாங்குறீங்கன்றது வந்து இந்தியா பூரா பரவும். ஒரு சரியான இஷ்யூ தான் ஸ்டாலின் எடுத்திருக்காரு. மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு தலைவலியாக தான் உருவாகிட்டு இருக்கு. அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். ப்ரூயிங் ஃபார் மோடி கவர்மெண்ட். வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர்மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். டீலிமிட்டேஷனுக்கு எதிரான அல்லது ஃபேர் டீலிமிட்டேஷனை டிமாண்ட் பண்ணுவதற்கான கூட்டுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது நம்முடைய முதலமைச்சரோட சேர்த்து 4 முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர் ஒருவர் அப்படின்னு கிட்டத்தட்ட 24 பார்ட்டிஸ் வந்திருக்காங்க 7 மாநிலங்கள்லேருந்து. ரொம்ப எலாபரேட்டான டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு ப்ராப்பரான ஒரு ரெசல்யூஷன்ஸை பாஸ் பண்ணிவிட்டு குடியரசுத் தலைவரை மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. நான் இந்திய ஸ்டேட்ஸினுடைய கூடுகையாகவும் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க சார்? மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இதை நான் பார்க்கிறேன். குறிப்பாக கலைஞர் மரணத்துக்கு பிறகு, ஒரு கட்சி தலைவரான பிறகும், முதலமைச்சரான பிறகு ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கையின் மிக முக்கியமான நிகழ்வு இன்றைய நாள். மோடி அரசுக்கு எதிராக பல மாநிலங்களில் 7 மாநிலங்களின் முதலமைச்சர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரிகள் என்று ஒரு பெரிய பட்டாளத்தை அழைத்து தொகுதி மறுவரை சம்பந்தமான பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. ஏன்னா டீலிமிட்டேஷன் 2026 ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு பரவாயில்ல எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி பண்ணாங்கன்னா தமிழகத்திற்கு பாதிப்பு வரும் என்பது தெரிந்த விஷயம் தான். அதிகாரபூர்வமாக சொல்லலையே ஒழிய பாதிப்பு வரும் என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு படி பார்த்தா பிரச்சனை வரும். இந்திரா காந்தியும் வாஜ்பாயும் பண்ணாமல் அடுத்த 25 வருஷங்களுக்கு தள்ளி வைன்னு கேட்குறாங்க. அது எந்த அளவு மோடி கவர்மெண்ட் செய்யும்னு நமக்கு தோணலை. ஏன்னா சென்சஸை பற்றி அவங்க பேச மாட்டேன்றாங்க. டீலிமிட்டேஷனை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பண்ணுவாங்களா? ஒரு வார்த்தையுமே இல்லை. ஸ்டாயிக் சைலன்ஸ் இருக்குது. ஏன்னா அடுத்த ஆண்டு வந்து இவங்க ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தாகணும். ஒன்று டீலிமிட்டேஷன் பண்ணி ஆகணும், இல்லைனா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாகணும். ஒரு சரியான நேரத்தில் தான் இந்த பிரச்சனையை அவர் கையில் எடுத்திருக்காரு. அஃப்கோர்ஸ் மாநிலத்தில் நிலவக்கூடிய மற்ற பிரச்சனைகள், ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸ் ஆஃப் த ஸ்டேட், கரப்ஷன், இதுலேருந்து திசை திருப்பத்துக்கு ஸ்டாலின் இதை கையில் எடுத்தாருன்ற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது, ஒரு கருத்து இருக்குது. அதை ஒதுக்கி தள்ள முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படி கூட இருக்கலாம். மக்களுடைய கவனத்தை மாநிலத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது, குறிப்பாக ஊழல் தலைவிரிச்சு ஆடுது, இதுலேருந்து திருப்பறத்து கூட இதை ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கலாமா என்றால் எடுத்திருக்கலாம், நான் மறுக்கவில்லை. ஆனால் அவர் எழுப்பி இருக்கக்கூடிய பிரச்சனை மிக முக்கியமானது. நாம் அதைத்தான் பார்க்க வேண்டும். அவருடைய நோக்கம் எதுவாக வேண்டுமானால் இருந்து விட்டு போகட்டும். இன்றைக்கி அதனால தான் பல மாநிலங்களின் முதலமைச்சர்கள், பஞ்சாப், தெலுங்கானா, கேரளா, இந்த மாநில முதலமைச்சர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனை மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு யாராலையும் கோர்ட்டு கூட போக முடியாது. இப்போ ப்ரோரோட்டா பேசிஸில் இருக்கும், ஒரு சீட்டு கூட குறையாதுன்னு அமித்ஷா சொல்லார். ஒரு சீட்டு கூட குறையாது, நமக்கு எவ்வளோ கூடும், மற்றவனுக்கு எவ்வளோ கூடும், அதையும் சொல்லியிருந்தாருன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருந்திருக்கும். அதை அவர் சொல்லலை, அதை அவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள். ஆகவே இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ தான். மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக லட்டு மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர் கையில் எடுத்திருக்கார். ஏன்னா 1961-71 பாப்புலேஷன் பேசிஸில் தான் அது ஏற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற நமக்கு இருக்கக்கூடிய அந்த இதற்கு முன்னுதாரணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதை வந்து பிஜேபி ஏன் அலோவ் பண்ணுது? இப்போ இவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை உட்பட பலரும் சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக அமெண்ட்மெண்ட், அடுத்த அமெண்ட்மெண்ட் டீலிமிட்டேஷனில் நாங்கள் ஒரு இதை டேபிள் பண்ண போகிறோம், இப்போ பார்லிமெண்ட் செஷன் இப்போ கூடியே தான் இருக்குது அப்படின்னு வச்சுட்டா எதிர்கட்சிகளுக்கு இந்த அரசியல் செய்கிற வாய்ப்பே இல்லாமல் போயிடும்ல. அப்போ அப்படி கொடுக்கலங்கிறத நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இல்லை, அதில் ஏதோ ஒன்று நடக்குது, அது மட்டும் உண்மை. அவங்க என்னமோ பண்ண போகிறாங்க. டீலிமிட்டேஷனை வந்து 26 சம்திங் தே ஆர் பிளானிங்னு தெரியுது. அது 26 வந்துருமா, அதுக்கு பிறகு வருமானு தெரியல. ஏன்னா சென்சஸ் எடுத்த பிறகு தான் டீலிமிட்டேஷன் பண்ண முடியும். சென்சஸ் எடுக்காமல் 2011 வச்சு டீலிமிட்டேஷன் பண்ண முடியாது. 21 சென்சஸ் கையில் இல்லை. அதை 26 எடுப்பாங்களா, எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல. இப்போ நேற்றைக்கு வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சகம் தொடர்பான விவாதங்களை பற்றி பதிலளித்து பேசும்பொழுது, திமுக மொழியை வச்சு நாட்டை துண்டாட பார்க்குது, தன்னுடைய ஊழல் நிர்வாக திறமையின்மையை மறைப்பதற்காக தான் தொகுதி மறுவரை, இந்தி திணிப்பு போன்ற பிரச்சனைகளை திமுக கையில் எடுக்குதுன்னு அமித்ஷா குற்றம் சுமத்துகிறார். ஆனால் அடிப்படையில் ஒரு கேள்விக்கு எல்லா உறுப்பினர்களும், குறிப்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர் எல்லோரும் கேட்ட ஒரு கேள்வி, சென்சஸை எப்போ எடுப்பேன்? இந்த கேள்விக்கு அவர் பதிலே சொல்லலை. சென்சஸ் எடுக்காமல் டீலிமிட்டேஷன் பண்ண முடியாது. ஆனால் பார்லிமெண்ட்டில் 888 சீட்டு லோக்சபாவில் மட்டும் இருக்கையை போட்டிருக்காங்க. அது கேட்கும்போது முதல்ல என்ன சொன்னாங்க, அது ஜாயின்ட் செஷனுக்குனாங்க. அப்படின்னா ராஜ்யசபாவில் எதுக்கு போட்டேன்?
அங்கேயும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன். ஏற்ற போகிறாங்கன்னு தெரியுது. எப்படி ஏற்ற போகிறாங்க, என்ன மாதிரியான டீலிமிட்டேஷன்றதான் நமக்கு புரியல. டீலிமிட்டேஷன் கமிஷனை ஒன்ஸ் போட்டுட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு கூட போக முடியாதுன்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால தான் இப்போ வந்து அந்த கமிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே கொண்டு வராங்க. ஏன்னா இந்த வருஷம் அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 42nd அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து 84th அமெண்ட்மெண்ட்டுக்கான கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வரலன்னா தொகுதி மறுவரை செஞ்சு ஆகணும். எந்த அடிப்படையில் செய்வேன்? ஆகவே இந்த சிக்கலில் வந்து ஏன் என்டிஏ கூட்டணி கட்சிகள் வாய் திறக்காமல் மௌனமாக இருக்காங்க, பிஜேபி ஏன் வாய் திறக்காமல் மௌனமாக இருக்குது? சும்மா பொதுவாக வந்து மயிலிறகால வருடி கொடுக்கறது மாதிரி யாருக்கும் தொகுதி குறையாதுன்னு அபத்தமான கருத்து. கண்டிப்பாக தொகுதி குறையும். நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்கும் பார்லிமெண்ட் ஃப்ளோருக்குள்ளே கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நேற்று உள்துறை அமைச்சகத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசும்போது இந்த தகவலை அவர் சொல்லியிருக்கணும். நேற்று தன்னோட ரிப்ளையில் ஹோம் மினிஸ்டர் மினிஸ்ட்ரி கிராண்ட்ஸுக்கு மெம்பர்ஸ் பேசின அந்த டிபேட்டுக்கு பதிலளித்து பேசும்போது தெளிவாக இதை சொல்லியிருந்துருக்கணும். 26 வந்து அந்த இது வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது, இப்போதைக்கு எதுவும் செய்ய மாட்டோம், கவலைப்படாதீங்க, அந்த மாதிரிலாம் அவர் எதுவுமே பேசலை. ஆகவே அதுதான் வந்து பல சந்தேகங்களை இன்று நமக்கு கிளப்பி கொண்டிருக்கிறது. இது ரொம்ப ஒரு நெருக்கடியான கட்டத்தில் தான் இந்தியா இருக்குன்றதை நான் புரிந்து கொள்கிறேன். அதாவது கண்டிப்பாக அவங்க டீலிமிட்டேஷனை ஏதாவது ஒரு கட்டத்தில் பண்ணி ஆகணும். 26லலாம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னால் சென்சஸ் எடுக்கணும். இப்போ சென்சஸ்க்கான எந்த அறிகுறியும் இல்லை. அப்படியே டீலிமிட்டேஷனை நீங்கள் எந்த அடிப்படையில் செய்ய போகிற? அப்போ ஏற்கனவே நீங்கள் 33% விமன் ரிசர்வேஷன் பில்லை கொண்டு வந்துட்டு 31க்கு அடுத்து எடுக்கப்படுகிற சென்சஸின் அடிப்படையில் நகர்த்திட்டீங்க. எஸ், பல பிளான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பல பிளான்ஸ்க்கு ஃபுட்டு நம்ம கொடுக்கறதுல இருந்து பலதுக்கும் டேட்டா இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இவங்க நோ டேட்டா லைன்ஸாக இருந்து கொண்டு ஆனால் ஒரு பிளானை வச்சுருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ்கோ இன்னைக்கு 26ல் எடுக்கணுங்கிறது 100% எடுத்தாகணும் சார். இப்போ 21ல் எடுக்க வேண்டியதாக கொரோனாவை தள்ளி போட்டாங்க. பல நாடுகள் அதே மாதிரி தள்ளி போட்ட நாடுகள் 22ல் எடுத்துருந்தது, தப்பி பயிற்சி நாடுகள் 23ல் எடுத்துட்டாங்க எல்லாம். ஏன்னா கொரோனா 22லேயே முடிவுக்கு வந்துருச்சு. நான் 23லையும் எடுக்கல, 24லையும் எடுக்கல, 25ல் எடுப்பதற்கான எந்த அதிக வாய்ப்புமே இல்லை, எந்த அறிவிப்பும் இல்லை. 26ல் எடுப்பாங்களான்றதை பற்றி எதுவுமே சொல்லலை. நேற்றைக்கு தன்னுடைய உரையில் அதை சொல்லியிருக்கணும் அமித்ஷா. சென்சஸே வேணான்னு மோடி கவர்மெண்ட் நினைக்குதோ என்ற எண்ணம் தான் வருது. அதனால் அது நடந்துன்னா இந்தியா பேரழிவை சந்திக்கும். நேற்றைக்கு அவர் அதை சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிருக்கும். நான் என்ன சொல்கிறேன், நேற்றைக்கே வந்து இந்த பிரச்சனையை வந்து ஸ்டாலின் கையில் வாங்குறது, he would have taken the issue out of Stalin's hand. நேற்றைக்கு தெளிவாக பார்லிமெண்ட்லேயே டீலிமிட்டேஷனை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை. இப்படி கூட வச்சுக்கலாங்க, அடுத்த 5 ஆண்டுகளுக்கான கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அவங்கெல்லாம் 25 வருஷம் போட்டாங்க. நாங்கள் 26லேருந்து 5 வருஷம் 31 வரைக்கும் ஆஃப்டர் 31 சென்சஸ். ஆமாம், ஆஃப்டர் 31 சென்சஸ் தான். 26 to 31 வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நேற்றைக்கு ஒரு அஷூரன்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மீட்டிங் காணாமல் போயிருக்கும். அவங்க வேறு ஏதோ பிளான் பண்ணுறாங்க, அல்லது இந்த இஷ்யூ இப்படியே கையில் இருக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. எப்படி பார்த்தாலும் இது திமுகவுக்கு சாதகமாகவும் பிஜேபிக்கு பாதகமாகவும் தான் இந்த இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. நேற்றைக்கு அமித்ஷா பேசும் பொழுது மொழி விஷயத்தை நாடு முழுக்க விஷத்தை பரப்புவது போல திமுக பரப்புகிறது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்றாரு. அதுக்கப்புறம் நாங்கள் ஹிந்தியை திணிக்கல, ஹிந்தி வந்து டாமினன்ட் ரோல் போகாது அப்படின்லாம் பேசுகிறாரு. அதுக்கு ஒரு ரீசன், இன்னைக்கு கூடியிருக்கக்கூடிய பெரும்பாலான எல்லா மாநிலங்களுமே நான் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸாக இருக்கிறார்கள். அப்போ அந்தந்த மாநிலங்களில் எங்களுடைய மொழி பிரதானம் என்கிற குரல் வந்துவிடக்கூடாது, ஒரு நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ் கன்சாலிடேஷன் வரக்கூடாதுங்கிறதுனுடைய தொனி தான் நேற்று அமித்ஷா அவர்கள் இப்படி பேசினதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இருக்கலாம். அமித்ஷா வந்து அவங்க வந்து அவர்கள் மொழி வெறியர்கள், ஹிந்தி மொழி எப்படியே திணிக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்களால கான்க்ரீட்டாக எந்த சொல்யூஷனும் கொடுக்க முடியல. தமிழ்நாடு அவங்க பிடிக்குள்ளே வர மாட்டேங்குது. ஏன்னா சாலிடாக திமுக எதிர்க்குது, அக்ரெசிவாக எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு நிறைய பிரச்சனைகள் இதால் உருவாகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ரீஜனல் பார்ட்டிஸ் ஒன்று சேர்றதை பிஜேபி ஒருபோதும் விரும்பாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் கட்சி வந்து இவரோட மோடி கவர்மெண்ட்டில் பார்ட்னர், மோடி கவர்மெண்ட்டில் அங்கம் வகிக்கக்கூடிய உறுப்பு கட்சியான பவன் கல்யாணோட ஜனகல்யாண், அது என்ன ஜனசேனா இன்னைக்கு ஸ்டாலின் கூட்டத்துக்கு வருது. இது மோடி கவர்மெண்ட் முகத்தில் கரியள்ளி பூசின மாதிரி. அதாவது மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிரான இந்த கலகம் மற்ற பிராந்திய கட்சிகளிடம், குறிப்பாக பிஜேபி ஆதரிக்கிற பிராந்திய கட்சிகளுடன் பரவுவதை பிஜேபி ஒருபோதும் விரும்பாது. ஐ திங்க் ஸ்டாலின் இஸ் டச்சிங் அ ரா நெர்வ். மேபி யூ வில் பே ப்ரைஸ் ஃபார் இட். அது வேறு, அரசியல் ரீதியாக அதற்கான விலையை அவர் கொடுக்கலாம். அவர் தெரிஞ்சால் தான் செய்கிறாரோ என்னமோ. பவன் கல்யாணோட கட்சி கலந்துக்கிட்டது பிஜேபி ஆதரிக்கிற ஒரு பிராந்திய கட்சி, பிஜேபிக்கு எதிரான வலுவான நிலைப்பாடு கொண்ட ஒரு கட்சி நடத்துகிற கூட்டத்தில் கலந்துக்குதுன்னா கண்டிப்பாக வந்து இட் ஷோஸ் மோடிஸ் வீக்னஸ். மோடி இஸ் நவ் வல்னரபிள். மோடி 1.0 2.0ல்
மாதிரியெல்லாம் அவருக்கு இம்யூனிட்டி அவருக்கு கிடையாது. 3 உறுப்பினரோ 4 உறுப்பினரோ பவன் கல்யாண் கட்சி திமுக கூட்டத்தில் கலந்துக்குதுன்னா இட்ஸ் எக் ஆன் தி பிஜேபிஸ் ஃபேஸ். சரி, லிட்ரலி எக் ஆன் த பிஜேபிஸ் ஃபேஸ். ஏன்னா சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அதில் ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லைன்னு அவரை அசர்டைன் பண்ணுறாரு. டெப்டி சீஃப் மினிஸ்டரோட பார்ட்டி வந்து கலந்துக்குது. எஸ். அப்போ அப்படின்னும் பொழுது அது யாரை சேலஞ்ச் பண்ணுறாங்க? அத்தாரிட்டியை வித்தின் இதுக்குள்ளேயே இல்லை இவங்க நாயுடு புறக்கணிச்சுட்டு வர போகிறாருங்கிறதே ஒரு டெஸ்டிங் த வாட்டர்ஸாங்கிறதும் ஒரு கொஷினாக. டெஸ்டிங் த வாட்டர்ஸாக இருந்தால் கூட வந்து கண்டிப்பாக மோடி கவர்மெண்ட் ஓன்ற ரிலீஷிட். மேபி நாயுடு சொல்லி பவன் கல்யாண் வந்து நான் போல நீ போகணும், ஏதோ இறங்கத்துனால எதையோ விட்டு ஆழம் பார்க்கணுவாங்கல்ல, ஏதோ இறங்கத்துக்கு முன்னால் எதையோ விட்டு ஆழம் பார்க்கணுன்ற மாதிரி நாயுடு பண்ணாரான்னு ஒரு தட்ஸ் எ ஸ்கூல் ஆஃப் தாட். அதுவும் இருக்குது, நான் மறுக்கல. எனக்கு என்னமோ அதை விட முக்கியமானது வந்து இந்த கலகம், இந்த ஸ்டாலின் பற்ற வச்ச நெருப்பு இந்தியா பூரா வந்து பற்றி எறிய ஆரம்பிச்சிருக்கோன்னு தோணுது. ஏன்னா பிராந்திய கட்சிகள், அதுவும் பிஜேபி கவர்மெண்ட் இல்லை, பார்ட் ஆஃப் தி பிஜேபி கவர்மெண்ட், தே ஆர் த கவர்மெண்ட்டு. கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்த வந்து எப்படி இந்த டீலிமிட்டேஷனுக்கான அந்த இதில் வந்து போராட்டத்தில் கலந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இதை கண்டிப்பாக மோடி கவர்மெண்ட் ஓன்ட் ரிலீஸ் இட். ஆனால் இப்படி தான் அது பரவுது, அது கலகம் இப்படி தான் பரவ ஆரம்பிக்குது. இது என்ன, இதுக்கான எதிர்வினை என்ன என்பதை நம்ம பார்க்கணும். ரொம்ப த்ரெட்பேராக தான் டிஸ்கஷன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. மதியானம் 1 மணி வரைக்கும் இருக்குன்றாங்க. ஐ திங்க் டெஃபர்ட் லைவ் கொடுத்துட்ருக்காங்க போல், ரெக்கார்ட் பண்ணி சேனல்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. என்ன தீர்மானத்தை போட போகிறாங்கன்றதை பார்க்கணும். நீங்கள் சொன்னீங்க குடியரசுத் தலைவரை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு முக்கியத்துவம் பெறும். ஏன்னா இன்றைக்கி இந்த இஷ்யூவில் வாழாவிருக்கிற கவனம் இல்லாமல் இருக்க மற்ற கட்சிகளும் மொள்ள இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அவுட்ரைட்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு டிஎம்கேவோட முயற்சிகளை குறை சொல்கிற எல்லைக்கு எக்ஸப்ட் பிஜேபி மற்றவங்க யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த இஷ்யூ வந்து ரொம்ப சாலிடான இஷ்யூ. நீங்கள் டீலிமிட்டேஷன் மூலமாக மக்கள் தொகையை வந்து வெற்றிகரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாநிலங்களை நீங்கள் வந்து பழி வாங்குறீங்கன்றது வந்து இந்தியா பூரா பரவும். இன்னொன்று வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் மத்தியிலையும் சமநிலையாளர்கள் மத்தியிலையும் கூட வந்து அந்த இஷ்யூ போகும். ஒரு சரியான இஷ்யூ தான் ஸ்டாலின் எடுத்திருக்காரு. பட் இதோட அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ரெசல்யூஷன் என்ன, இப்போ அடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க. இப்போ ஓகே, நீங்கள் இப்போ பிரசிடெண்ட்டை பார்த்து இந்த பெட்டிஷன் கொடுக்க போகிறீங்க. பிரசிடெண்ட் மேலே ஒன்றும் செய்ய முடியாது. பிரசிடெண்ட் மேலே இந்த நம்பிக்கையெல்லாம் மக்களுக்கு என்றைக்கே சதுரி போயிடுச்சு. அதன் பிறகு ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கலைன்னா அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இப்போயே சுப்ரீம் கோர்ட்டை இது பண்ண போகிறீங்களா, இல்லை பார்லிமெண்ட்டை முடக்க போகிறீங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ கடந்த வாரத்தில் இந்த டீலிமிட்டேஷன் சம்மந்தமான டிஷர்ட்ஸோட உள்ளே போனது டிஎம்கே எம்பிஸ் தான். பட் அதுக்கே அவை முடங்குது அப்படின்னா இப்போ 7 ஸ்டேட்டினுடைய எம்பிஸ் அங்கே போய் கலெக்டிவாக உள்ளே பேச போகிறாங்க. இல்லை ஒரு மோஷனை மூவ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களாங்கிறது தனி டிபேட். பட் உள்ளுக்குள்ளே அந்த விஷயங்கள் ஒரு ரப்சராக மாறும் பொழுது பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு மோடி அரசை புஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பொலிட்டிக்கலி அண்ட் லீகலி ரெண்டுத்துக்குமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. மோடி 1.0 2.0 அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்தது. 3.0 அவங்க டிபெண்ட் அலை. அதே நேரத்தில் ஜனதா தளையும் காலி பண்ணி ஆகணும். அவங்களுக்கு ஜனதா தள் செக்யூலராக அதை காலி பண்ணி ஆகணும். அக்டோபருக்குள்ள ஜனதா தள் யுனைடெட் பண்ணி ஆகணும். அங்கே நேற்று டெவலப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது, ப்ளஸ் இன்றைக்கி டெவலப்மெண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது இப்போ இது மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு தலைவலியாக தான் உருவாகிட்டு இருக்கு. அது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இட்ஸ் டேக் ப்ரூயிங் ஃபார் மோடி கவர்மெண்ட். வாயை திறக்கணுங்க அவங்க. முதல்ல நீ சென்சஸ் எப்போ எடுக்க போகிற அதை சொல்லு. சாதி வாரி கணக்கெடுப்புலாம் அப்புறம், டீலிமிட்டேஷன் கூட அப்புறம். சென்சஸை நீ என்னைக்கு எடுக்க போகிறன்றதை மோடி கவர்மெண்ட்டு சொல்லணும். இவங்க 21க்கு அப்புறம் ஹோல்டு பண்ணது அப்படிங்கிறது மேபி கொரோனா டெத்ஸ் சார்ந்த விஷயம். அதுக்கு தாங்க கொரோனா காலத்தில் எடுக்க முடியாது. ரெண்டாவது சென்சஸே வேணான்னு மோடி கவர்மெண்ட் நினைக்குது. நோ டேட்டா அலையன்ஸ் கவர்மெண்ட் தான் இது. இல்லாட்டி அவனா சென்சஸை பற்றி கவலைப்படாமல் இருப்பானா? அதாவது எப்போ சென்சஸ் எடுப்புன்றதையும் வந்து ஹோம் மினிஸ்டரோட ஸ்பீச்லேயோ பாலிசி நோட்லையோ இல்லை பட்ஜெட்லேயோ இல்லவே இல்லை. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் வச்சிருக்கக்கூடிய நிதியமைச்சர் ஒரு பிரைவேட் டேட்டாவை கோட் பண்ணுறாரு. பிரைவேட் டேட்டா தமிழ்நாட்டில் லேர்னிங் குறைஞ்சு போச்சுன்னு யாரோ ஒரு பிரைவேட் ஏஜென்சியை கோட் பண்ணுறாரு. ஆல்வேஸ் ஷீ டாக்ஸ் நான்சென்ஸ். அதில் வந்து yet another சாப்டர். அது மத்திய அழகாக சொன்னீங்க, மத்திய நிதியமைச்சர்கிட்ட தான் வந்து மிகப்பெரிய டேட்டா இருக்குது. ஆனால் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட உங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டேட்டாவை சொல்லாமல் நீங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசுகிறீங்கன்னா வெல் இட்ஸ் ஆபத்தான போக்கில் தான் தமிழ்நாடு இந்தியா போயிட்டுருக்குது. மோடி கவர்மெண்ட்டோட பஞ்சமா பாதகங்களில் நம்பர் 1 நான் பார்க்குறது டேட்டா இப்போ சென்சஸ் எடுக்காமல். அது சென்சஸ் தான் பேசிக் டாக்குமெண்ட்டுங்க. சென்சஸை பேசாமல் இவங்க இப்படியே அடிச்சுக்கிட்டு போக வேண்டியதான்.
இல்லை இப்போ இவங்க போய் கிளைம் பண்ணக்கூடிய பிரதமர் பேரில் இருக்கக்கூடிய பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு டேட்டா வேணும்ல, ஆமாம். அதில் ஆக்சுவல் பயனாளிகளே விட்டு போயிருப்பாங்கங்கிறதே அது அவங்களுடைய ஓட் பேங்காக தானே கன்வெர்ட் ஆகும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு. அதையே அந்த இடத்துல டச் பண்ணாமல் இருக்காங்க. வளர்க்கறது ஒரு ஓட்டை கூட எப்படி மோடி அமித்ஷா போன்றவர்கள் விடுவாங்க அப்படிங்கிறது. இல்லை அதுதான், இது ஒரு விதமான அரகன்ஸ். இது இட்ஸ் அ ஷியர் அரகன்ஸ். நான் என்ன ஆனாலும் இந்தியை விட்டு கொடுக்க மாட்டேன், இந்துத்துவா விட்டு கொடுக்க மாட்டேன். குறிப்பாக ஹிந்தியெல்லாம் வந்து எனக்கு தேவையான மொழி. நான் அதை ப்ரமோட் பண்ணி தான் தருவேன். சென்சஸை பற்றி எங்களுக்கு எப்போ எடுக்கணும்னு தெரியுமோ அப்போ நாங்கள் எடுத்துக்கிறோம், வேலையை பார்த்துன்னு போன்றோம். ஒரு ஜனநாயக நாட்டை நீ அப்படி நடத்த முடியாது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 20 சீட்டு காங்கிரஸுக்கு அங்கே கூட இருந்து பிஜேபிக்கு 20 சீட்டு குறைஞ்சிருந்ததுன்னா, காங்கிரஸுக்கு 120, பிஜேபிக்கு 220, சிச்சுவேஷன் would have been different. அப்போ இன்னும் செக் அண்ட் பேலன்ஸை போட்டிருப்பாங்க. அவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. இதில் நுட்பமான விஷயம் என்னென்னா, திரிணாமுல் காங்கிரஸோட ரோல். வந்தவங்களை பற்றி பேசுகிறாங்க, வராதவங்களை பற்றியும் பேசணும். வஷூட் திரிணாமுல் காங்கிரஸ் பாய்காட். ஏன்னா இங்கேருந்து போய் அவங்கள மரியாதையாக சந்தித்து ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. அவங்க எந்த இதுவும் அனுப்புனதாக தெரியல. மம்தா பானர்ஜி பாய்காட்டிங் தி ஸ்டாலின்ஸ் மீட்டிங். அதுதான் மீஸ். அதில் ஸ்டாலின் கூட்டிய கூட்டத்தை மம்தா பானர்ஜி புறக்கணித்தார். இது எதனாலனா, தேசிய அளவில் ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டுக்கு ஸ்டாலின் தலைவராவதே மம்தா விரும்பலை. ஏன்னா ஸ்டாலினோட பர்சனாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுவும் காங்கிரஸ் சுத்தமாக ஸ்டாலினை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாலின் பின்னால் கட்சி அடகு வச்சிருச்சு. அதனால் இவங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல ஆன்டி பிஜேபிக்கு லீடராக ஸ்டாலின் உருவாகி கொண்டிருக்கிறார். அது மம்தா பானர்ஜி கண்களை உறுத்துகிறது. மம்தா வராதது இன்றைக்கி பெரிய நியூஸ் சொல்லலாம். அவங்க பார்ட்டிலேருந்து தான் யாரும் வந்திருக்கணும், அவங்க வராங்களா இல்லையோ. டிஎம்சி ஹஸ் பாய்காட்டட் தி டீலிமிட்டேஷன் கமிட்டி மீட்டிங். அதுதான் இதில் நியூஸ். ஏன்னா பவர்ஃபுல் மெம்பர் ஆஃப் தி இந்தியா பிளாக். அவங்க எந்த கருத்துமே சொல்ல. அதோட அர்த்தம் என்ன? இத்தனையும் அவங்களையும் தான் பாதிக்குன்றாங்க. அதேமாதிரி பஞ்சாப் காங்கிரஸ் வரல, பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு. ஸோ இதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளையும் நாம் பார்க்கத்தான் வேண்டும். நேரத்துக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.